வணக்கம். அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பற்ற புகையிரத கடவை மோட்டார் சைக்கிளில் சென்ற இளம் தாய்க்கு நேர்ந்த சோகம், அதிர்ச்சியில் குடும்பத்தினர். வெளியான சிசிடிவி காணொளி. யாழ்ப்பாணத்தின் வீடு ஒன்றில் தனது கைவரிசையை காட்டிய திருடர்கள், வெளியில் சென்று வீடு திரும்பிய உரிமையாளர்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. ஏழைகளின் பட்டியலுக்குள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, உண்மையை அம்பலப்படுத்திய அமைச்சர். ஆசிரியர் ஒருவர் செய்த முறைப்பாட்டால் 8 வயது சிறுவனுக்கு வாயில் சூடு வைத்த தந்தை, திடீரென சுற்றி வளைத்த போலீசார். நாட்டில் நீரில் மூழ்கி உயிரிழந்த மற்றொரு அதிபர், அதிர்ச்சியில் உறைந்து போன பாடசாலை சமூகம். நடந்தது என்ன? மட்டக்களப்பில் ஆட்டோ சாரதி ஒருவருக்கு நேர்ந்த கதி, மயக்க மருந்து கொடுத்து சினிமா பாணியில் நடந்த சம்பவம். விசாரணை தீவிரம். திடீரென நிலை மாறி பாய்ந்த மோட்டார் சைக்கிள், இளைஞனுக்கு நேர்ந்த பேரவலம். அதிக வேகத்தால் இடம்பெற்ற சம்பவம். அடுத்தடுத்து மோசமான செயற்பாடுகளில் ஈடுபடும் பௌத்த தேரர்கள், அரசாங்கம் எடுத்த அதிரடி நடவடிக்கை. ஜனாதிபதி அனுரவின் புதிய திட்டம். சுன்னாகம் போலீஸ் அதிகாரியை அதிர்ச்சியில் உறைய வைத்த தாய், மகனை காப்பாற்ற செய்த மோசமான செயல். நடந்தது என்ன? பல மடங்காக அதிகரித்த உயிர்கொல்லி நோய், இலங்கை மக்களுக்கு வந்த திடுக்கிடும் தகவல். மக்களை எச்சரிக்கும் மருத்துவர்கள். யாழில் 2 மாதங்களான பெண் குழந்தைக்கு நேர்ந்த சோகம், அதிர்ச்சியில் உறைந்த குடும்பத்தினர். தாய்மார்களை அவதானம். தனது காதலியுடன் சொகுசு பேருந்தில் கொழும்புக்கு புறப்பட்ட அரச உத்தியோகத்தர், பேருந்தை நைய புடைத்த தாய் மற்றும் மகள். ஹெல்மெட் போன்ற பொருட்களால் சரமாரியான தாக்குதல். நடந்தது என்ன? ராஜபக்சர்கள் நிச்சயமாக அதனை செய்யவில்லை. அரசாங்கத்திடம் மண்டியிடும் மஹிந்தவின் மகன், திடீரென கொந்தளிக்கும் முக்கிய புள்ளி. தொடர்பான விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். யாழ்ப்பாணம் காங்கேசன் துறையிலிருந்து கொழும்பு நோக்கி சென்ற சொகுசு தொடருந்து மோதியதில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். சாலியபுர பகுதியில் உள்ள பாதுகாப்பற்ற தொடருந்து கடவையிலேயே இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. உயிரிழந்தவர் சாலியபுர பகுதியைச் சேர்ந்த 29 வயதான 2 பிள்ளைகளின் தாயாவார். அனுராதபுரம் பகுதியில் உள்ள ஒரு கடையில் ஐஸ் பாக்கெட்டுகளை விற்றுவிட்டு தனது மோட்டார் சைக்கிளில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போதே விபத்தில் சிக்கியுள்ளார். இருப்பினும் குறித்த பாதுகாப்பற்ற தொடருந்து கடவையில் தடைகள் எதுவும் நிறுவப்படவில்லை என்றும் காவலரும் யாரும் பணியில் இல்லை என்றும் அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் தொடர்ந்து தண்டவாளம் இருபுறமும் வளைந்து நெளிந்து செல்வதால் தண்டவாளத்திற்குள் நுழையும் வரை இருபுறமும் உள்ள சாலை தெரியவில்லை என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். மேலும் இந்த தொடருந்து தண்டவாளத்தில் மற்றொரு கொடிய விபத்து ஏற்படுவதற்கு முன் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வட்டுக்கோட்டை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட சங்கரத்தை சின்னம்மா வித்தியாலயத்திற்கு அருகாமையில் உள்ள வீடு ஒன்றில் திருட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இது குறித்து மேலும் தெரிய வருவதாவது, வீட்டில் இருந்தவர்கள் மகளை வெளிநாட்டுக்கு அனுப்பும் ஏற்பாடுகளுக்காக கடந்த செவ்வாய்க்கிழமை காலை கொழும்பு நோக்கி புறப்பட்டு சென்றுள்ளனர். இந்த நிலையில் வீட்டை உடைத்து உள்ளே நுழைந்த திருடர்கள் மிளகாய் தூள், சரக்கு தூள், பயிற்ற முருண்டைகள், 3 கோழிகள், 1/4 பவுன் தங்கத்தோடு ஒரு மூக்குத்தி, ஒரு தொகை பணம் மற்றும் பித்தளை அட்டியல் உள்ளிட்ட பொருட்களை கொள்ளையெடுத்து சென்றுள்ளனர். பின்னர் கொழும்பு சென்றிருந்தவர்கள் நேற்றைய தினம் மாலை வீட்டிற்கு திரும்பிய போது வீடு உடைக்கப்பட்டு பொருட்கள் களவாடப்பட்டிருப்பதை கண்டுள்ளனர். இதையடுத்து இது தொடர்பாக வட்டுக்கோட்டை காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு முறைக்கொட்டாஞ்சேனை பகுதியில் 8 வயது சிறுவனின் வாயில் சூடு வைத்ததாக குற்றம் சாட்டப்பட்ட தந்தையொருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, குறித்த பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் 3ஆம் ஆண்டு கல்வி கற்று வரும் 8 வயது சிறுவன் வகுப்பறையில் தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி வந்ததாக ஆசிரியர் அவரது பெற்றோரிடம் முறைப்பாடு செய்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சிறுவனின் தந்தை கடந்த செவ்வாய்க்கிழமை மகனை பிடித்து வைத்து இரும்பு கம்பியை சூடாக்கி அவரது வாயில் செங்குத்தாக சூடு வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சிறுவனுக்கு நேர்ந்த இந்த கொடூர சம்பவம் குறித்து அப்பகுதி கிராம உத்தியோகஸ்தருக்கு தகவல் தெரிய வந்ததை தொடர்ந்து அவர் நேற்று காவல்துறையில் முறைப்பாடு செய்துள்ளார். இதையடுத்து நடவடிக்கையில் ஈடுபட்ட காவல்துறையினர் சிறுவனுக்கு சூடு வைத்ததாக கூறப்படும் தந்தையை கைது செய்துள்ளனர். அத்துடன் பாதிக்கப்பட்ட சிறுவன் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சந்திவெளி காவல்துறையினர் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர்.
நயினாதீவிலிருந்து புங்குடுதீவு கொரிக்கட்டுவான் இறங்குதுறை நோக்கி தனியார் படகில் பயணித்துக் கொண்டிருந்த போது ஏற்பட்ட விபத்தில் பாடசாலை அதிபர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் நயினாதீவு 6ஆம் வட்டாரத்தை சேர்ந்தவரும் நயினாதீவு ஸ்ரீ கணேசா வித்யாலயத்தின் அதிபருமான நடராசா மயூரன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். அவர் 48 வயதுடையவராகவும் 2 பிள்ளைகளின் தந்தையாகவும் தெரிவிக்கப்படுகின்றார். குறித்த அதிபர் அண்மையில் புங்குடுதீவு பாடசாலையிலிருந்து இடமாற்றம் பெற்று நயினாதீவு ஸ்ரீ கணேசா வித்யாலயத்தின் அதிபராக பொறுப்பேற்று இருந்தமை குறிப்பிடத்தக்கது. பயணித்துக் கொண்டிருந்த தனியார் படகு திடீரென கவிழ்ந்ததில் அவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உயிரிழந்தவரின் சடலம் மீட்கப்பட்டு தற்போது நயினாதீவு பிரதேச வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஊர்காவல்துறை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை அண்மையில் சுற்றுலா சென்றபோது கடலில் மூழ்கிய மாணவியை காப்பாற்ற முயன்ற பாடசாலை ஆசிரியர் ஒருவர் உயிரிழந்த சம்பவமும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு நகரில் ஆட்டோ ஒன்றை வாடகைக்கு அமர்த்தி சென்ற நபர்கள் சாரதிக்கு மயக்க மருந்து தெளித்து அவரது தங்க ஆபரணம், பணம் மற்றும் கையடக்க தொலைபேசியை கொள்ளையிட்டு தப்பிச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட 62 வயதுடைய ஆட்டோ சாரதி ரெதின்தொன்னை காட்டுப்பகுதியில் மயங்கிய நிலையில் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வாழைச்சேனை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து தெரிய வருவதாவது, மட்டக்களப்பு நகரின் சின்ன ஆஸ்பத்திரி ஆட்டோ திரைப்படத்திலிருந்து வாடகை சேவையில் ஈடுபட்டு வந்த போனோச்சிமுனை பகுதியை சேர்ந்த ஆட்டோ சாரதி சம்பவ தினமான நேற்று முன்தினம் பிற்பகல் தனது உறவினருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இரவு சாப்பாட்டுக்கு இடியப்பம் வாங்கிக் கொண்டு இரவு 7 மணிக்குள் வீட்டுக்கு வருவேன் என தெரிவித்துள்ளார். அதன் பின்னர் ஆட்டோ தரிப்பிடத்திலிருந்து ஒருவர் வாழைச்சேனை செல்ல வேண்டும் என கூறி குறித்த ஆட்டோவை வாடகைக்கு அமர்த்தி சென்றுள்ளார். எனினும் இரவு 11 மணியாகியும் சாரதி வீடு திரும்பாததால் அவரது உறவினர்கள் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். இந்த நிலையில் நேற்று வியாழக்கிழமை காலை வாழைச்சேனை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட ரிதித்தண்ணை காட்டுப்பகுதி அருகே ஆட்டோ ஒன்றுக்குள் ஒருவர் மயங்கி கிடப்பதை கண்ட பொதுமக்கள் காவல்துறைக்கு தகவல் வழங்கியுள்ளனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் மயக்க நிலையில் இருந்த சாரதியை மீட்டு மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். ஆரம்பகட்ட விசாரணைகளில் ஆட்டோவை வாடகைக்கு அமர்த்தி சென்ற நபர்கள் சாரதிக்கு மயக்க மருந்து தெளித்து அவரிடமிருந்து 1 பவுன் தங்க மோதிரம், பணம் மற்றும் கையடக்க தொலைபேசியை கொள்ளையிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக மட்டக்களப்பு தலைமையக காவல்துறையினரும் வாழைச்சேனை காவல்துறையினரும் இணைந்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு புதூரில் உள்ள இலங்கை விமானப்படை முகாமுக்கு முன்னால் இடம்பெற்ற வாகன விபத்தில் 20 வயதுடைய இளைஞன் ஒருவன் உயிரிழந்துள்ளார். அதிவேகமாக சென்ற மோட்டார் சைக்கிள் ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து தடம் புரண்டு அருகில் உள்ள வாவியில் விழுந்ததன் காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து காவல்துறையினர் தெரிவித்ததாவது, மட்டக்களப்பு திருப்பெருந்துறை 4வது குறுக்கு வீதியை சேர்ந்த 20 வயதுடைய கதிர் செல்வம் பரமநாதன் என்ற இளைஞனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த இளைஞன் விமானப்படை முகாமுக்கு அருகிலுள்ள திருப்பெருந்துறை செல்லும் வீதியில் நேற்று மாலை சுமார் 4:30 மணியளவில் மோட்டார் சைக்கிளில் அதிவேகமாக பயணித்துள்ளார். அப்போது வேக கட்டுப்பாட்டை இழந்ததால் மோட்டார் சைக்கிள் தடம் புரண்டு அருகிலுள்ள வாவிக்குள் விழுந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து விமானப்படையினர் மற்றும் பொதுமக்கள் இணைந்து அவரை வாவியிலிருந்து மீட்டு மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதித்திருந்தனர். எனினும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பௌத்த தேரர்களின் ஒழுக்க பிரச்சினைகள் தொடர்பாக வழக்குகளை விசாரித்து தீர்மானங்களை மேற்கொள்ளும் அதிகாரம் கொண்ட தர்ம நீதிமன்றம் என்ற கட்டமைப்பை உருவாக்க அரசாங்கம் உத்தேசித்துள்ளது. இது தொடர்பில் மகாநாயக்க தேரர்களின் கோரிக்கைகளுக்கு மதிப்பளித்து 1931ஆம் ஆண்டின் 19ஆம் இலக்கு பௌத்த அறநிலைகள் கட்டளை சட்டத்தை திருத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகின்றது. புராதன மன்னர் காலங்களில் பௌத்த தேரர்களுக்கு எதிரான விவகாரங்கள் சங்காதிகரணை எனப்படும் நீதிமன்ற கட்டமைப்பின் ஊடாகவே கையாளப்பட்டிருந்தன.
தற்போது பொது நீதிமன்றங்களில் பௌத்த தீரர்கள் தொடர்பான வழக்குகள் விசாரிக்கப்படுவதன் காரணமாக மகா சங்கத்தினருக்கு பெரும் அவதூறு மற்றும் அபகீர்த்தி ஏற்பட்டு வருவதாக மகாநாயக்க தீரர்கள் அண்மை காலமாக சுட்டிக்காட்டி வருகின்றனர். அதனை கருத்தில் கொண்டே பௌத்த அறநிலைகள் கட்டளை சட்டத்தின் திருத்தம் கொண்டு வந்த தேரர்களுக்கென தனியான நீதிமன்ற கட்டமைப்பு நிறுவ அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணத்தில் போலீசாரை மிரட்டும் நோக்கில் பெண் ஒருவர் தனது கழுத்தை பிளேடால் அறுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. யாழ்ப்பாணம் சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தாவடி பகுதியில் வன்முறை கும்பல்களுடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் 17 வயது இளைஞன் ஒருவன் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட அந்த இளைஞன் போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் போலீஸ் நிலையத்திற்கு வந்து அவரது தாயார் போலீசாரை மிரட்டும் வகையில் தனது கழுத்தை தானே பிளேட் மூலம் அறுத்துக் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அவர் உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதேவேளை கைது செய்யப்பட்ட இளைஞரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக சுன்னாகம் பொறுப்பதிகாரி சிவானந்தம் நிதர்சன் கூறுகையில், இவ்வாறு போலீசாரை மிரட்டுவதால் எந்த பயனுமில்லை. ஒருவர் இவ்வாறு தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டு உயிரிழந்திருந்தால் சட்டப்படி நடவடிக்கைகள் முடிவடைந்த பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படும் என தெரிவித்துள்ளார். மேலும் பிள்ளைகளை கட்டுப்பாடின்றி வளர அனுமதித்து அவர்கள் குற்றச் செயல்களில் ஈடுபடுவதை கண்டும் காணாதது போல இருப்பதும் பின்னர் போலீசாரை மிரட்டும் நிலை உருவாகுவதும் கவலைக்குரியது என சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த 20 ஆண்டுகளில் இலங்கையில் புற்றுநோயாளிகளின் எண்ணிக்கை மும்மடங்காக அதிகரித்துள்ளதாக புள்ளி விவரங்கள் மூலம் தெரிய வந்துள்ளது. சுகாதார திணைக்களம் இது தொடர்பான இலங்கை தேசிய புற்றுநோய் பதிவேட்டின் தரவுகளை வெளியிட்டுள்ளது. அதன்படி 2022 ஆண்டில் நாட்டில் மொத்தம் 35,855 புதிய புற்றுநோயாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்களில் 16,398 பேர் ஆண்கள் என்றும் 19,457 பேர் பெண்கள் என்றும் பதிவாகியுள்ளனர். இந்த புள்ளி விவரங்களின்படி இலங்கையின் தினசரி சராசரியாக சுமார் 99 புதிய புற்றுநோயாளிகள் பதிவாகி வருவதாகவும் தெரிய வந்துள்ளது. அதற்குமைய கடந்த 3 ஆண்டுகளுக்குள் நாட்டில் புற்றுநோயாளிகளின் எண்ணிக்கை மும்மடங்காக அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் 2 மாதங்கள் நிரம்பிய பெண் குழந்தையொன்று கடந்த புதன்கிழமை அதிகாலை உயிரிழந்துள்ளது. கச்சேரியடி நல்லூர் வீதி யாழ்ப்பாணம் என்ற முகவரியை சேர்ந்த விதுஷன் சாயிஷா என்ற குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது. இது குறித்து மேலும் தெரிய வருவதாவது, குறித்த குழந்தைக்கு தாயார் பாலூட்டிய பின்னர் நேற்று அதிகாலை குழந்தை அசைவற்ற நிலையில் காணப்பட்டுள்ளது. இதையடுத்து குழந்தையை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர். எனினும் மருத்துவர்கள் பரிசோதித்த போது குழந்தை ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். குழந்தையின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார். மரணத்திற்கான காரணம் இதுவரை உறுதியாக தெரியாத நிலையில் மேலதிக பரிசோதனைகளுக்காக குழந்தையின் உடற்கூற்று மாதிரிகள் கொழும்பிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்திலிருந்து நேற்று இரவு சொகுசு பேருந்து மூலம் கொழும்பு நோக்கி பயணித்த அரசு உத்தியோகஸ்தர் ஒருவரும் இன்னொரு பெண்ணும் தாக்குதலுக்கு இலக்காகிய சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. அரியாலை நெடுங்குளம் சந்திக்கு அருகிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இது குறித்து மேலும் தெரிய வருவதாவது, கச்சேரி பகுதியிலிருந்து பேருந்தை தங்களது மோட்டார் சைக்கிள்களில் பின்தொடர்ந்து வந்து தாயும் மகளும் நெடுங்குளம் சந்தி பகுதிக்கு அருகில் பேருந்தை மறித்து தாக்குதல் நடத்தியுள்ளனர். சம்பவத்தின் போது சுமார் 50 வயது மதிக்கத்தக்க அரசு உத்தியோகஸ்தர் ஒருவர் யாழ் நகர் பகுதியிலிருந்து பேருந்தில் ஏறியுள்ளார். அவர் ஏற்கனவே ஒரு இருக்கையை முன்பதிவு செய்திருந்ததாக கூறப்படுகின்றது. அதன் பின்னர் சுமார் 40 வயதுடைய திருமணமான பெண் ஒருவர் கச்சேரி பகுதியிலிருந்து அதே பேருந்தில் ஏறியுள்ளார். பின்னர் சிறிது நேரம் சென்ற நிலையில் மோட்டார் சைக்கிள்களில் பின்தொடர்ந்து வந்த 2 பெண்கள் பேருந்தை மறித்துள்ளனர். பேருந்து நிறுத்தப்படாத நிலையில் தொடர்ந்து சென்றபோது மீண்டும் பின்தொடர்ந்து வந்து பேருந்தை நிறுத்தியுள்ளனர். இதையடுத்து நடத்துனரை தள்ளிவிட்டு பேருந்தில் ஏறிய 45 வயது மதிக்கத்தக்க தாயும் சுமார் 20 வயது மதிக்கத்தக்க மகளும் சேர்ந்து அரசு உத்தியோகஸ்தரையும் அவருடன் இருந்த பெண்ணையும் தாக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாக்குதலின் போது ஹெல்மெட் மற்றும் கைகளால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாகவும் பெண்களின் தலைமுடியை பிடித்து இழுத்து தாக்கியதாகவும் கூறப்படுகின்றது.
அத்துடன் அரசு உத்தியோகஸ்தரின் மனைவி கணவரை தகாத வார்த்தைகளால் திட்டி தாக்க முயன்றதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நடத்துனர், சாரதி மற்றும் பயணிகள் தடுக்க முயன்ற போதும் தாக்குதல் தொடர்ந்ததாகவும் கூறப்படுகின்றது. பின்னர் அங்கிருந்தவர்கள் 4 பேரையும் பேருந்திலிருந்து இறக்கிவிட்டு அவர்களின் பயண பைகளை வெளியே வைத்துவிட்டு பேருந்து அங்கிருந்து சென்றதாக பயணிகள் தெரிவித்துள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோசித் ராஜபக்ச தன் மீது விதிக்கப்பட்ட வெளிநாட்டு பயண தடையை தற்காலிகமாக நீக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளார். யோசித் ராஜபக்சவுக்கு வெளிநாடு செல்ல அவசர தேவையுள்ளதால் அவரது சட்டத்திறனிகள் நேற்று ஹோமாகம உயர்நீதிமன்றத்தில் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். பணச்சலுகை தடுப்பு சட்டத்தின் கீழ் அவர் மீது தொடரப்பட்டுள்ள வழக்கு நேற்று விசாரணைக்கு முந்தைய கட்ட விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இதனை பரிசீலித்த நீதிமன்றம் யோசித் ராஜபக்சவின் நெருங்கிய உறவினர் ஒருவரின் கடவு சீட்டை பிணையாக சமர்ப்பித்தால் அடுத்த வழக்கு தவணை வரை அவரது வெளிநாட்டு பயண தடையை தற்காலிகமாக நீக்கலாம் என உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு சென்று பிள்ளையானை சந்தித்ததாக கூறப்படுவது முற்றிலும் பொய்யான குற்றச்சாட்டு என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில், மஹிந்த ராஜபக்ச மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு சென்று பிள்ளையானை சந்தித்ததாக ஆசாத் மௌலானா சேனல் 4 ஊடகத்தில் முன்வைத்த குற்றச்சாட்டு ஒரு பொய்யான தகவலாகும். மட்டக்களப்பு சிறைச்சாலையில் உள்ள விசேட விருந்தினர் வருகை பதிவேட்டை பரிசோதித்ததாலே யார் அங்கு சென்றார்கள் என்பது தெளிவாகிவிடும். இலங்கையிலேயே இதற்கான ஆதாரங்கள் இருக்கும் போது ஷானி அபேசேகர தலைமையிலான அதிகாரிகள் ஏன் பிரான்ஸ் செல்ல வேண்டும் என்பது கேள்வியாக உள்ளது. அசாத் மௌலானா தற்போது பிரான்சில் இல்லை, சுவிட்சர்லாந்தில் உள்ளார். அசாத் மௌலாவின் கருத்துக்கள் ஏற்கனவே உயர் நீதிமன்ற முன்னாள் நீதியரசர் எஸ்.ஐ. இமா தலைமையிலான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு பொய்யானவை என தீர்ப்பளித்துள்ளது. அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கவும் அந்த ஆணைக்குழு பரிந்துரைத்துள்ளது. அந்த அறிக்கையை புறக்கணித்துவிட்டு பொதுமக்களின் படத்தில் அதே நபரிடம் சென்று விசாரணை நடத்துவது எவ்வாறு நியாயம்? ஷானி அபேசேகர ஆசாத் மௌலானா வசிக்கும் சுவிட்சர்லாந்திற்கு செல்லாமல் பிரான்ஸ் சென்றது ஏன் என்பது கேள்வியாக உள்ளது. அந்த காலத்தில் அவருக்கு பிரான்சில் தனிப்பட்ட வேலை அல்லது மருத்துவ தேவைகள் இருந்திருக்கலாம். அதற்காகவே அரசு செலவில் பயணம் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம். பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட ஒருவரை சந்தித்த பின்னரும் அவரை கைது செய்யாதது ஏன்? ஜாரா அசீமின் சகோதரர் ரில்வானுக்கு ரகசிய மருத்துவ உதவி வழங்கியமே, போலி அடையாளத்தின் 2வது திருமணம் செய்தமே, மோசடி காசோலைகள் மூலம் ஏமாற்றியமே, குடிவரவு சட்டங்களை மீறி நாட்டை விட்டு தப்பிச் சென்றமை உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகள் ஆசாத் மௌலானாவுக்கு எதிராக உள்ளன. பிரான்சில் உள்ள இலங்கை தூதரகம் இலங்கையின் இறையாண்மைக்கு உட்பட்டது. அங்கு சென்றிருந்த ஷானி அபேசேகர அவரை கைது செய்ய அதிகாரம் இருந்தும் அதை செய்யாமல் விட்டது ஏன் என உதய கம்மன்பில கேள்வி எழுப்பியுள்ளார். தேசிய வீட்டு வசதி அதிகாரிகளின் உத்தியோகபூர்வ நிலக்கொள்கைகளை மீறி முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச மற்றும் மைத்ரிபால சிறிசேன ஆகியோருக்கு முறைகேடாக அரச காணிகள் வழங்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சுதத் பலகல்ல தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் கருத்து வெளியிடும் போதே அவர் இந்த குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வீட்டு வசதி அதிகார சபையின் நிலக்கொள்கைகளின்படி நாட்டில் வாழும் குறைந்த வருமானம் பெறும் ஏழை குடும்பம் ஒன்றிற்கு ஒரு காணி மட்டுமே வழங்க முடியும் என்ற கடுமையான விதிமுறை நடைமுறையில் உள்ளது. ஆனால் 1999 ஆண்டு அப்போதைய அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி மஹிந்த ராஜபக்சவிற்கு 1 ஏக்கர் அரசு நிலம் வழங்கப்பட்டுள்ளது. அவர் காணி இல்லாத அல்லது குறைந்த வருமானம் பெறும் ஏழை நபர் அல்ல என சுதத் பல்லகே தெரிவித்துள்ளார். அதேவேளை மஹிந்த ராஜபக்சவின் மனைவிக்கும் அவர்களின் ஆட்சி காலத்தில் கார்டன் மொண்டிசோரி எனப்படும் இடத்திற்காக மற்றொரு பெறுமதிமிக்க அரச காணி வழங்கப்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இந்த காணியை சுற்றியிருந்த பொதுமக்களுக்கு சொந்தமான சில பகுதிகளும் அத்துமீறி கையகப்படுத்தப்பட்டதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சுதத் பல்லகே தெரிவித்துள்ளார். இத்துடன் அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள்.